சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒரு வணிகரின் மகள் கதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். சோழ நாட்டில் ஒரு வணிகருக்கு நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். இளமையில் அவளுக்கு மதுரையில் வசிக்கும் தங்கை மகனுடன் திருமணம் செய்து வைப்பதாக உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அவன் பின்னாளில் பணக்கார பெண்ணை முதலாம் தாரமாக திருமணம் செய்து வணிகரின் மகளிடம் இரண்டாம் தாரமாக மணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி தள்ளி போட்டான். இந்த துயரத்தில் வணிகரும் அவரது மனைவியும் இறந்துவிட்டனர். அனாதையான இளம்பெண் ஊர் பஞ்சாயத்தில் மனு கொடுத்து அந்த இளைஞருடன் திருமணம் நடத்த முடியுமா என்று கேட்டாள். பஞ்சாயத்து சம்மதித்து அவனை அழைத்தது. அவன் சோழ நாட்டுக்கு வந்து திருப்புறம்பியத்தில் தங்கி வணிகர் மகளை அழைத்து சென்றான். அங்கு ஞானசம்பந்தர் வந்திருப்பதாக தெரியவே அவரை தரிசிக்க முடிவு செய்தார். அந்த இரவு வணிகர் மகள் உறவினர்களுடன் வன்னி மரத்தடியில் தங்கியிருந்த போது அந்த இளைஞனை பாம்பு கடித்து விட்டது. அவன் இறந்துவிட வணிகர் மகள் துயரத்தில் அழுதாள். சம்பந்தர் வந்தவுடன் அவளின் கதறலை கேட்டு உருகினார். இறைவனை வேண்டியதும் சிவனின் அருளால் அந்த இளைஞன் உயிர் பெற்றான். சம்பந்தர் இப்போதே திருமணம் செய் என்று கட்டளையிட்டார். இளைஞன் ஏற்க முடியாமல் தயங்க, சம்பந்தர் வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் ஆகியவை சாட்சிகள் என்றார். உடனே அவன் சம்மதித்து திருமணம் நடந்தது. அவர்கள் மதுரைக்கு சென்றனர். இரண்டாம் மனைவி கொண்டு வந்த செல்வம் மூலம் வியாபாரம் பெருகியது. ஆனால் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததும் மூத்த மனைவியின் பிள்ளைகள் கோபத்துடன் நடந்து இரண்டாம் மனைவியை துன்புறுத்தத் தொடங்கினார். ஆனால் அவள் எல்லாம் பொறுத்து கொண்டு அமைதியாயிருந்தாள். ஒரு நாள், உனக்கு இந்த வீட்டில் இருக்க உரிமை இல்லை என மூத்த மனைவி அவளை வெறுத்தெடுத்து பேசிய போது இரண்டாம் மனைவி, நம் திருமணத்திற்கு திருப்புறம்பியத்தில் ஞானசம்பந்தர் சாட்சியாக இருந்தார். வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் எல்லாம் சாட்சி என கூறினாள். மூத்த மனைவி சவால் விட்டாள். அந்த மூன்றையும் மதுரைக்கு வரவழை என. அதனால் இறைவனை நோக்கி இரண்டாம் மனைவி மனமுருக வேண்டினாள். சிவன் அருளால் அந்த மூன்று சாட்சிகளும் மதுரையில் தோன்றின. அசரீரி வந்தது. மகளே, போய் பார். அதையடுத்து மூத்த மனைவியையும் அழைத்து அந்த காட்சியை காண்பித்தாள். அனைவரும் அதிசயத்து அவளது பக்தியைக் கண்டு அன்புடன் வாழ்த்தினர். கணவன் மூத்த மனைவியை கண்டித்தார். ஆனால் இரண்டாம் மனைவி இது சிவனின் திருவிளையாடல் என அவரையும் மன்னிக்கச் சொன்னாள். இறுதியில் குடும்பத்தில் ஒற்றுமை பிறந்தது. பிள்ளைகளும் நல்லவர்களாக மாறினர்.